ஹலோ கைஸ், ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்காக. நம்மளோட பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து 29 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்ககிட்ட டவுட்ஸ் கேட்குற மக்கள், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி மென்டார் கிட்ட டவுட்ஸ் கேட்குற மக்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் 28th வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் 28th ஜாயின் பண்ணலாம். பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு, அதாவது 29th அன்னைக்கு வந்து உங்கள் கையில் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் புக்ஸும் நீங்கள் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு புக்கு வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மினிமம் 2 days to 3 days 4 days இந்த மாதிரி டைம் எடுக்கும், அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து. ஸோ அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் புக்ஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து புக்ஸ் ஒரு 4 days அப்புறம் கூட எனக்கு கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக 29th அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் அன்றைக்கி 29th அன்றைக்கி இருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு அப்டேட் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கி இல்லைனா வந்து நாளைக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 29th அன்னைக்கு கையில் புக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஃபாலோ யுவர் கிளாஸஸ் ரெகுலர்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கொண்டு வரோம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.